பெரிய பணக்காரனே சொல்லுவான் இந்த பணம் உனக்கு தான் அப்படின்னு. ஆமே, நான் பணத்தை வச்சு என்ன செய்ய போறேன், எனக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, இந்த ஆமே உன் கடவுளுக்காக வச்சுக்க அப்படின்ட்டு ஆமே பெட்டி பெட்டியா கொண்டுட்டு வந்து முன்னாடி கொட்ட போறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இப்படியே இந்த நிலைமை எனக்கு இருக்காது. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனா எனக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கேன். இந்த வறுமை என்னையிலிருந்து வெளியில போகுது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, என் குடும்பத்தை விட்டு இந்த பண பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனை, இந்த நோய், இந்த வறுமை, இந்த தரித்திரம் காண வெட்டி ஆமே கர்த்தர் இப்பொழுது ஆமே துண்டு துண்டா நறுக்கிற இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை வசனத்தை அனுப்பி ஆமே அந்த பிசாசை துரத்துற ஆமே ரேகே ரேதேர பாலவா. ஓ நன்றி ஆண்டவரே, சாகாரக பாலவா. ஆமே 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 நன்றி ஆண்டவரே. எசேக்கியேல் 37:7 சொல்றார் பாருங்க. ஆமே, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அல்லேலூயா. என்ன பண்ணலனா ஆண்டவர் சொல்லிட்டார்னா அந்த மாதிரி பேசுகிற. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்னா அதே மாதிரி பேசுகிற. கட்டளையிட்டபடி கர்த்தர் சொன்னாரு எசேக்கியேல் தீர்க்கதரிசி நீ பேசு அப்படிங்கிற. உலர்ந்து போன ஆமே ஒண்ணுமே இல்லாம கிடந்த ஒன்றுமே இல்லாம கிடந்த ஆமே அந்த எலும்போட பேசி தீர்க்க தரிசனம் உரை. நான் தீர்க்க தரிசனம் உரையில் ஒரு இறைச்சல் உண்டாயினாய், இதோ அசைவு உண்டாயினாய். ஆமே, தீர்க்க தரிசன உரையில் செத்து போனதற்கு எல்லாம் ஒரு அசைவை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்குங்க. கர்த்தருடைய வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்கு. ஆமே, அசைவு உண்டா. ஆமே, மரித்தது எல்லாம் உயிர் பெறுகிற அசைவு உண்டாகிறாங்க. உன் வாழ்க்கையில அசையாம இருக்குது அப்படியே. ஆமே, அப்படி பிடிச்சு வச்ச மாதிரியே இருக்குல்ல. ஆமே, அப்படியே ஆமே ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் இன்னைக்கு அசைவை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமே, அத சொல்ற ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்த்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகளில் நரம்புகளும் மாம்சம் உண்டாயிட்டு மேற்புறம் தோடினால் மூடப்பட்டது. அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பேசலாம் சொன்னாரு, மீதி வேலையெல்லாம் கர்த்தர் பண்றாரு. அவனுடைய வேலை எல்லாம் பேசறது மட்டும்தான். அதுக்கு உயிரை வர வைக்கிறது, அதுக்கு சதையை வர வைக்கிறது, அதுக்கு நரம்பு உண்டாக்குறது எல்லாம் அப்பானால முடியும். இன்னைக்கு உங்க சரீரத்தின் நோயோட இருக்கீங்க பார்த்தீங்களா, விளைவிடத்தோட இருக்கீங்க பார்த்தீங்களா, பேசி கொள்ளாத நோயே உன்னை பாதாளத்தில் கட்டி அவனை மிரட்டும் பொழுது அவன் என்ன செய்வான்? அமே உள்ள சரீரத்தில் நீ அந்த வார்த்தை உன்னுடைய சரீரத்துக்குள் போகும்போது அது உயிர் அடைகிறது, அது அசை உண்டா. செயல்படாத உறுப்புகள் தான் அமே செயல்பட ஆரம்பிச்சு. அல்லேலூயா. அதனால ஐசியூல இருக்கிறவங்க அமே மரண தருவாயில் இருக்க போயிட்டு இருக்க உயிரை கொண்டுட்டு வர ஆளுங்களை கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. நம்ம ஊழியத்தில் எத்தனையோ உயிர்களை கொண்டுட்டு வந்திருக்கிறோம். அமே தேவன் கொண்டுட்டு வந்திருக்கிறாருங்க. பேசினா எந்திரிச்சு நடந்துட்டாங்க. அல்லேலூயா. அத சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவர் என்னை பார்த்து ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரைத்தார். அல்லேலூயா. மனுபுத்திரன் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியை நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுள்ள இவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் அப்படி. பார்த்து ஆண்டவர் மாதிரி எனக்கு சொல்லியிருக்கிறார். ஆமே, அப்படியே நான் பேசுவேன். இப்ப அது உயிர் அடையும். காத்த பார்த்து பேசுறாங்க. காத்த கையில உயிர் முடியுமா? பார்க்க முடியுமா காத்த? ஆனா அதுகிட்டே பேசுறாங்க. அந்த தேவ ஆவியா எனக்கு கண்ணுக்கே தெரியலையே, காசு எங்க இருக்கு, பொருள் எங்க இருக்கு, என் குடும்பம் எங்க இருக்கு, பிள்ளைங்க எங்க இருக்கு, கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுல தேவ ஆவியில பாருங்க. ஆமே, என் பிள்ளைங்களை ரசிக்க போடுவாங்க தேவ ஆவியில பாருங்க. ஆமே, ஆலயத்துக்கு வருவாங்க, எனக்காக கர்த்தருக்காக ஊழியம் செய்வாங்க, கர்த்தருக்காக வைராக்கியம் நிற்பாங்க. ஆமே, உலகத்தில் அநேக ஜாதிகளுக்கு அநேக நாடுகளுக்கு தீர்க்கதரிசி என் பிள்ளை. ஆமே, என்னுடைய அம்மா வயிற்றிலிருந்து நான் வெளியில வர்றதுக்கு முன்னாடியே அப்பா என்ன செஞ்சிருக்க, எல்லா நாடுகளுக்கும் என்ன கொண்டு போக வேண்டும் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். அப்படி பாரு, பிளைட்ல போறவன் ஆமே அநேக தேசங்களுக்கு பிளைட்ல பறந்து போய் நான் ஊழியம் செய்கிறோம். அப்படி பாரு. அல்லேலூயா. ஆமே, இப்ப இருக்க சூழ்நிலையை மாத்தி வச்சுக்க.
அப்படிலாம் மறக்க விட மாட்டாங்க. உன் குடும்ப சூழ்நிலை, உன் குடும்பத்தில் இப்ப எப்படி இருக்கே அதே மாதிரி பார்த்துட்டு அப்படியே அப்படியே மறைச்சிட வேண்டியதான். எப்படி உன்னை இமேஜினேஷன் எண்ணங்களை நீ மாத்திரியோ அப்படி கொண்டு போயிருவார் கர்த்தர். மறக்க வச்சுக்கோ. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கடுங்குகளை போகும். என்ன அடிச்சு செட்டையில் அடிச்சு ஆவிக்குரிய ரெக்க முளைக்கிற கர்த்தர். ஆமென். அநேக நாடுகளுக்கு போவாய், தீர்க்கதரிசியை உரைப்பாய், இருளில் இருக்கிற வெளிச்சத்தை கொண்டு வருவார், சிறைப்பட்டு இருக்கிறவர்களை வெளியில கொண்டு வருவார், அடிமை பட்டு இருக்கிறவர்களை ஆமென் அந்த அடிமை நிமித்தை முறிக்கிறவன் நீ அப்படிங்கிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் பார்க்க சொல்றார். அப்படி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? சொல்ற பாருங்க. ஆமென். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் ஆண்டவர் சொல்றார். ஒரு டீச்சர் மாதிரி இருந்து சொல்லி கொடுக்கிறார். ஒரு டீச்சர், ஒரு வாத்தியார் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து நாமே அவன வாழ்க்கையில படிச்சு அடுத்த முன்னேற்றமான எதிர்காலத்தை கொண்டு போறாரோ அந்த டீச்சர் ஆவிக்குரிய டீச்சர், ஆவிக்குரிய வாத்தியார் நம்ம ஆண்டவர். ஆமே. அவர் பேசுறாருன்னா அதுல ஞானம் வரும். ஆமே. அதுல புத்தி வரும், அதுல தெளிவு வரும், எதிர்காலத்தை குறித்ததான திட்டங்கள் இருக்கு, அதுல அவருடைய வார்த்தைகள் இருக்கு அப்படிங்கிற. அல்லேலூயா. ஆமே. தீர்க்கதரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க உள்ளார வந்து புகுந்துச்சாம். பேசுறது மட்டும்தான் வேலை, உள்ளார வந்து வேலை செய்யறது அவருடைய வேலை, அது பரலோகத்தோட வேலை. உன் வேலை பேசு. ஆமே. உன் இமேஜினேஷன் கர்த்தர் பக்கம் இருந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க கர்த்தர். அல்லேலூயா. ஆமே. ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து, முதல்ல என்னது? உயிரடைந்து. ஆமே. அல்லேலூயா. வாழ்வு கிடைக்குது அப்படிங்கிற, வசதி கிடைக்குதுங்கிற, ஆமே சந்தோஷம் கிடைக்குதுங்கிற, வாழ்வு பேசினா வாழ்வடையும். ஆமே. வாழ்வு அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாக இருந்தார்கள். உயிரடைந்து காலூன்றி நடக்க முடியாத ஆளை நடக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஆவி. அல்லேலூயா. சில குடும்பங்கள்லாம் சில பேர் பேசி பேசி அந்த குடும்பத்தை அடிச்சிருப்பாங்க. அல்லேலூயா. நீ உருப்பட மாட்ட, நீ ஒண்ணுமில்லாம போயிருவ, உன் முகத்திலேயே முடிக்கப்படாது, உன் மூஞ்சில முடிஞ்ச தத்திலே தான் முடிக்குன்னு சொல்றாங்களே. ஆமே. அல்லேலூயா. ஆமே. அந்த மாதிரி ஆட்கள் காலூன்றி நிக்க வைக்கிற ஆள் கர்த்தர். உன்னை சொல்றாரு, உங்களை அதான் சொல்றாரு. ஆமே. நீ பார்த்துக்கிட்டு இருக்க. ஆமே. இந்த உலகத்துல நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. நிறைய பேர் இப்படிதான் ஒரு ஸ்டெப் எடுத்து அடுத்த அடி எடுக்க வைக்க முடியாது. தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சு நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுட்டாங்க. அவனுடைய வாழ்க்கை வெளிச்சத்தை கொண்டு வரதுதான் கர்த்தரோட அதிகாரியை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் உயிரடைந்து ஆமே முதல்ல இந்த உலகத்துக்கு உயிரை கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு அநேக தேசங்களுக்கு செத்து கொண்டிருக்கிற பஞ்சத்தில் செத்துக்கிட்டு இருக்கு. ஆமே. கடல்ல செத்துக்கிட்டு இருக்கு. ஆமே. சமாதானத்தை இழந்து ஆமே அப்படி துக்கத்திலே செத்துக்கிட்டு இருக்கு. அநேகரை நீ உயிரடைய வைக்கிற ஒரு கர்த்தரை உன்னை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. கடவுளே இப்படிதான் உன்னுடைய படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஆண்டவர் என்ன செய்யறார்? இமேஜினேஷனை உருவாக்குறார். இந்த ஆராதனை. அல்லேலூயா. உயிரடைந்து காலூன்றி அவனை ஸ்ட்ராங்கா நிக்க வச்சு அவன் பேச ஸ்ட்ராங் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஆவிக்குரிய பேச. இந்த பேச மட்டும் நீ ஸ்ட்ராங் பண்ணிட்டு வச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டும் நீ ஸ்ட்ராங் பண்ணிக்கினா இந்த உலகத்தையே ஸ்ட்ராங் பண்ணிடலாம். முதல்ல உடனே ஸ்ட்ராங் பண்ண சொல்ல, உடைய எண்ணங்களை ஸ்ட்ராங் பண்ண சொல்ல, இயேசுக்குள்ள வந்து ஸ்ட்ராங் பண்ண சொல்ல. அல்லேலூயா. காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். மகா பெரிய ராணுவமா நீ நிக்க வச்சு இந்த உலகத்தை நிக்க வைக்கிறவன் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காருங்க. நீ சாதாரணமானவன் பார்க்காத, எண்ணாத, பேசாத. இந்த உலகத்திலே சாதாரணமான ஆட்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாய் மாற்றி விடுகிறார். ஆமே. ஒரு யுத்த வீரனாய் கர்த்தர் உன்னை என்னை வைத்து எல்லாரும் எழுதிருப்போம். எல்லாரும் எழுதியது ஆமே. ஆண்டவரே மகா சேனை காலூன்றி நிற்க பண்ண போகுது. என்ன கொண்டாடுறாங்க, என்ன கொண்டாடுறாங்க. ஆமே. உங்க கரங்களை உயர்த்தி கண்களை விழுங்கி ஆமே கண்களை மூடி ஓ ரேதே ராமா. ஒரு பெரிய சேனையா நினைக்க மாட்டான். தடுமாறி கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமா இருப்பாங்க, ஒளியா இருப்பாங்க,
உப்பா இருப்பான். இந்த உலகத்துக்கு தான் தேவை.